அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளி பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக நான் புளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது தொடர்பான ஒரு விளம்பர பதிவை யூடியூப்பில் கடந்த ஆண்டு 2025 மார்ச் மாதம் பதிவிட்டேன். அந்த பதிவை பார்த்து நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு புளி எப்படி தரமாக இருக்குமா, நல்லா இருக்குமா சொல்லி என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நான் வெளியூர்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன். நேற்று முன்தினம்லாம் 2 பேர் கால் பண்ணாங்க. சேலம் வேறு மாவட்டங்கள்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இந்த புளி வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துங்களா, அதை நான் பார்த்தேன். என்ன விலை? 120 ரூபாயில் நீங்கள் போட்டிருந்தீங்க, இப்போ 140 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விலையில் தான் நான் கொடுத்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் இப்போ இந்த வருஷம் புளியோட விலை எவ்வளோனா, இந்த மாதிரி பெரிய புளி, நல்ல வாழம் புளின்னு சொல்லுவாங்க. இந்த புளியெல்லாம் 1 கிலோ 160 ரூபா இருக்குது. இந்த மாதிரி சிறிய வகையிலான புளி, இந்த மாதிரி சின்ன புளியெல்லாம் 1 கிலோ 140 ரூபா. இது நல்ல உலர்ந்த இந்த நாருடன் கூடிய புளி. இந்த நார் நீக்கியது ஒரு 20 ரூபா இதோட விலை கூடுதலாக வரும். கிலோ 140 ரூபா, 160 ரூபாய்க்கு இந்த வருஷம் புளி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பதிவாக நாங்கள் கடைகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சந்தையிலேருந்து புளியை மொத்தமாக கொள்முதல் செய்து குளிர் சாதன கிடங்கு இருக்குல்ல, அந்த கிடங்கில் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு அதோட விதை தோடுகள் எல்லாம் நீக்கி நம்ம நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இதில் முழுவதுமே விதை முழுவதும் நீக்கிடுவோம், தோடுகளையும் முடிந்த அளவு நீக்கி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த புளிய அந்த தரத்தில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை நேரில் அழைத்து உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.